தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். வைதிக மத அம்சங்கள் ஆயுர்வேதம். வைத்தியத்திலும் ஆன்மீக லட்சியம். பகுதி 2. சாவு அவன் கையில்தான் இருக்கிறது என்றால் அப்புறம் நம் அளவில் நாம் ஆயுசை நீடித்து கொள்ள பார்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அப்படி பார்த்தால் சாவு மட்டும்தானா? நம்முடைய சகல விஷயங்களுமே, கல்யாணம், கார்த்திகை, உத்தியோகம், சாதனை பண்ணுவது, நல்லது செய்வது, கெட்டது செய்வது எல்லாமே அவன் கையில்தான் இருக்கிறது. அந்த சூத்திரதாரி ஆட்டுவிக்காமல் நாம் என்னதான் பண்ண முடியும்? ஆனாலும் ஏதோ ஒரு வினோதமாக இதில் நமக்கே கொஞ்சம் ஸ்வயேச்சை, சுவாதந்திரியம் இருந்து நாம புருஷ எத்தனம் பண்ணி இந்த மற்ற எல்லா விஷயங்களையும் நடத்தி கொள்கிற மாதிரி தானே இந்த நாடகம் நடக்கிறது. அதனால் இதில் அவன் கையிலேயே இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களிலும் நம் இஷ்டம், நம் பிரயாசை இவற்றை கொண்டு நாமே செய்து கொள்கிற மாதிரி தான் மரணம் அவன் கையிலேயே இருந்தாலும் இந்த பிறவி நீங்கும் முன் ஜனன மரணத்தை தாண்டுவதற்கான யோக்கியதையை நாமே சம்பாதித்து கொண்டு விட வேண்டும் என்ற நோக்கில் ஆயுஷ் ரக்ஷனை செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காகவே உடம்பை ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டும். இதற்கு உதவும்படியாகத்தான் அநேக ரிஷிகள் ஆயுர்வேத சாஸ்திரங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆயுர்வேதத்தில் இந்த விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாஸ்திகனுக்கு வைத்தியம் செய்யாதே என்று அதில் சொல்லியிருக்கிறது. அது இந்த உள் அர்த்தத்தில்தான். கேட்கிற போது இதென்ன கருணை இல்லாமல் இப்படி சொல்லியிருக்கே என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் இப்படி சொன்னதே கருணையில்தான். வியாதியில்தான் கஷ்டம் தெரிகிறது. கஷ்டம் என்று வரும்போதுதான் எப்படியாவது மீள வேண்டும் என்ற தவிப்பில் கடவுள் இருப்பது நிஜமானால், வேத சாஸ்திரம் நிஜமானால் என்னை அவன் காப்பாற்றட்டும், நான் அப்புறம் சாஸ்திரப்படி பண்ணுகிறேன் என்று ஒரு நாஸ்திகன் பகவான் பக்கம் திரும்பத்தான் செய்வான். பகவானும் அவனை சொஸ்தப்படுத்தினாலும் படுத்துவான். அப்பர், கூன்பாண்டியன் மாதிரியானவர்கள் நாஸ்திகர்களான போது ஈஸ்வர சங்கல்பத்திலேயே அவர்களுக்கு வியாதி வந்து அப்புறம் ஈஸ்வர சக்தியிலேயே அவர்கள் குணமானதையும், அதனால் அநேகம் பேர் வேதத்துக்கு திரும்பி ஆஸ்திகர்களாக ஆனதையும் பற்றி படிக்கிறோம். அந்த காலத்தில்தான் அப்படி நடந்தது என்றில்லை. இப்போதும் அநேக நாஸ்திகர்கள் வெங்கடாஜலபதி, குருவாயூரப்பன் இல்லாவிட்டால் யாரோ ஒரு மகான் அல்லது சித்த புருஷரின் அனுகிரகத்தால் ரொம்பவும் உக்ரமான ஏதோ ஒரு பிணி தீர்ந்ததில்தான் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று அவர்களே எழுதி படிக்கிறோம். வைத்தியமே இல்லை என்றால்தான் நாஸ்திகன் பகவான் பக்கம் திரும்ப அதிகம் சான்ஸ் உண்டு. பகவானுக்கும் இவனை காப்பாற்றுவதன் மூலம் இன்னும் அநேகரை திருப்பிக் கொள்ளும் சான்ஸ் கிடைக்கும். காப்பாற்றாவிட்டாலும் கடைசி காலத்தில் இந்த நாஸ்திகன் அவனை நினைத்ததற்காக அடுத்த ஜென்மாவில் ஆஸ்திக்ய புத்தி உள்ளவனாக பிறப்பிப்பான். வைத்தியம் செய்து வியாதியை போக்காததால் ஒரு நாஸ்திகன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதாகும் அல்லவா? இந்த கஷ்ட அனுபவத்தால் அவனுடைய பாபம் குறையும். இது ஒரு உபகாரம்தானே. பாபத்தை போக்கிக் கொள்ள அவன் வேறு எந்த அனுஷ்டானமும் பண்ணாதவனாச்சே. நாஸ்திகனுக்கு வைத்தியம் பண்ணி ஆயுசை விருத்தி பண்ணுவதால் அவன் நாஸ்திக்கிய பாபத்தையும் விருத்தி செய்து கொள்வதாகவே ஆகும். அவனால் ஊர் கெடுவதற்கும் ஜாஸ்தி வாய்ப்பு தந்ததாகும். இந்த மகா தோஷம் எல்லாம் அவனுக்கு சேர வேண்டாம் என்ற கருணையால் தான் அப்படி சொன்னது. இந்த விஷயம் இருக்கட்டும். நான் சொன்னவற்றிலிருந்து என்ன ஏற்படுகிறதென்றால், மத ரீதியாகவும் வேதாந்த திருஷ்டியாகவும் பார்த்தால் கூட ஷரீர சம்ரக்ஷணம் அவசியம்தான். தர்மத்தை சாதிப்பதற்குரிய கருவியாக இருப்பது இந்த ஷரீரமே அல்லவா? ஷரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம் என்றே காளிதாசன் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறான். குறிப்பு: குமார சம்பவம் 5.33. சுவரை வைத்தே சித்திரம் எழுதணும் என்பது இதுவே.
ஹோமத்துக்கு தர்பையும் சமித்தும் நெய்யும் மற்ற ஆகுதி திரவியங்களும் எப்படி சாதனமோ அப்படியே ஹோமம் பண்ணுகிற எஜமானனின் உடம்பு ஒரு சாதனம். இது இல்லாவிட்டால் எப்படி லோகக்ஷேமார்த்தம் வேத வேள்விகள் நடக்க முடியும்? இந்த வாழ்க்கையே ஒரு ஹோமம் ஆகிற போது அதிலே ஆகுதியாவதற்கே ரட்சித்து கொள்ள வேண்டிய சாதனமாக ஷரீரம் ஆகிறது. நெல்லுதான் முக்கியம், உமியை உதறிவிட வேண்டும், ஆத்மாதான் நெல்லுமணி, ஷரீரம் உமி மாத்திரம்தான் என்று ரொம்பவும் வேதாந்தமாக சொல்வதுண்டு. ஆனால் இந்த உமியையும் உதறிவிடாமல் ஹோமத்துக்கு என்று சேகரித்து வைத்துக் கொள்கிறோம். நெல்லை ஹவிசாக்கி ஆகுதி பண்ணுகிறோம் என்றால் அந்த ஆகுதியை ஏற்றுக்கொள்கிற அக்னி விருத்தியாவதற்காக உமியையே பிரயோஜனப்படுத்துகிறோம். அந்த உமியை போலவே இந்த ஷரீரத்தையும் ரட்சிக்க வேண்டும். மொத்தத்தில் இதுவரை நான் சொன்னதில் என்ன ஏற்படுகிறதென்றால், ஷரீரம் எக்கேடு கெட்டாலும் பொருட்டில்லை என்று ஆத்மாவிலே ஆணி அடித்த மாதிரி நிற்கிற பக்குவம் வருகிற வரை, அல்லது அடுத்த பட்சமாக எத்தனை உடம்புக்கு வந்தாலும் அதை கவனிக்காமல் ஈஸ்வர தியானம் பண்ணுகிற ஸ்டெடினஸ் வருகிற வரை உடம்பை வியாதி வக்க இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். மீமாம்சை என்று ஒரு சாஸ்திரம். அதிலே பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்று 2 பிரிவு. குறிப்பு: தெய்வத்தின் குரல் 2வது பகுதியில் மீமாம்சை கர்ம மார்க்கம் என்ற உரை பார்க்க. பூர்வ மீமாம்சை கர்ம மார்க்கத்தையும் அதை சேர்ந்த தர்மானுஷ்டானங்களையும், உத்தர மீமாம்சை ஞான மார்க்கத்தையும் சொல்பவை ஆகும். இந்த 2க்கும் ஷரீர ரட்சணை செய்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. சமாதியில் நிஷ்டை கூடுகிற ஸ்திதி உண்டாகிற வரை ஞான மார்க்கக்காரனும் அநேக ஞான நூல்களை படித்து ஆத்ம விசாரம் பண்ணுவதற்காக ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. யோகத்தில் ராஜயோகம் பண்ணும் போது ஆசனம், பிராணாயாமம் ஆகியவை நல்ல ஆரோக்கியத்தையும் தருபவைதான். ஹட யோகத்திலோ உடம்பை ஆச்சரியமான சக்தி உள்ளதாக ஆக்கிக் கொள்கிறார்கள்.